அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சுரேஷ மதி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததும் மதியோடைய முகமெல்லாம் வாடி போயிருக்கு. அப்பதான் லட்சுமி பார்த்துட்டு, என்ன உன் முகமே ஒரு மாதிரியா இருக்கு, உடம்புக்கு எதுவும் சரியில்லையா என்ன? ஏண்டா சுரேஷ், இவளுக்கு என்ன ஆச்சு, பேயறிஞ்ச மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, அப்பதான் சுரேஷ் என்ன சொல்றேன்னு தெரியாம திரு திருன்னு முழிக்கவும், அப்பதான் மதி, இனிமேல் நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், போக மாட்டியா, ஏன் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, என்னைய வேலையை விட்டு நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவோ, அப்படி போடு, நீ பேசின பேச்சுக்கும் ஆடின ஆட்டத்துக்கும் போட்ட திமிருக்கும் இதெல்லாம் உனக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, மதி பார்த்தா சட்டுன்னு கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஓடியாந்து மலரு, அத்தை ஏன் அத்தை மதிக்கு வேலை போயிருச்சுன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட இருக்கா, நீங்களும் ஏன் இப்படி காயப்படுத்துற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், என்னடி பழையபடி இவளுக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டியா? உண்மைதானே, வீட்டுல என்ன போடு போட்டா அதே மாதிரி அங்கேயும் போய் எதிர்த்து பேசியிருப்பா, அதான் இவ வேலைக்கு வேணான்னு சொல்லி நிப்பாட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சொல்லவும், மதி பார்த்தா எந்திரிச்சு உள்ள போயிடுறாங்க. சுரேஷும் பின்னாடியே போறாரு. ரூமுக்குள்ள உட்காந்து மதி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. ஏய் எதுக்கு அழுகுற அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பதறவும், இல்லை இந்த வேலையிலேருந்து என்னை நிப்பாட்டுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த வேலை பர்மனண்ட் ஆகும்னு மட்டும்தான் என் மனசார நம்பிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு என்னன்னா இல்லை உங்களை ரிலீவ் பண்ணுறேன்னு சொன்னதுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், சரி விடு பார்த்துக்கலாம், இந்த வேலை இல்லைன்னா வேற வேலை, நீ படிச்சிருக்கிற படிப்புக்கும் உன் திறமைக்கும் கண்டிப்பாக இந்த காலேஜ் இல்லைன்னா வேற காலேஜில் கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதிக்கு அப்படியே ஆறுதலாக பேச, மதியும் பார்த்தா சுரேஷை பார்க்குறாங்க. இல்லை உண்மைதானே, உங்ககிட்ட நிறையா டேலண்ட் இருக்கு, அதனால கண்டிப்பா உனக்கு இன்னொரு காலேஜில் வேலை கிடைக்கும், என்ன இந்த சென்னையில இந்த ஒரு காலேஜ் தான் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், அப்பதான் மதி தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, இல்லை நான் அப்செட்டா இருக்கேன்னு தெரிஞ்சும் இந்த அளவுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசுறீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு மதி போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு கிச்சனுக்கு போறாங்க. சுரேஷ் அப்பதான், அப்பாடா நல்ல வேலைக்கு இவளுக்கு வேலை போச்சியா, இனி இவளுடைய திமிரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிரும், திடீர்னு போய் வேலை கிடைச்சா நாளைக்கே அவள் வேலை கொடுப்பாங்க, திடீர்னு போய் நாளைக்கே அவள் வேலை தேடினா நாளைக்கே அவள் வேலை கிடைச்சிரும், அதுக்கு அந்த அப்படி இப்படின்னு மாசக்கணக்கு ஆயிரும், அப்படியே மாமா சொன்ன மாதிரி இவளை வீட்லயே இருக்க வச்சு வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மனசுல குழு குழுன்னு சந்தோஷப்பட, அப்பதான் லட்சுமி, மலரு இனிமேல் நீ மட்டும் காலையில எந்திரிச்சு வாச தெளிக்கிறது கோலம் போறதெல்லாம் வச்சுக்கிறாத, ஒரு நாள் நீ பார்த்தீங்கன்னா மறுநாள் இவளை செய்ய சொல்லு, காலையில வெள்ளணத்துல எந்திரிச்சு சங்கு புங்குன்னு ஓடுவாளே அதெல்லாம் நிப்பாட்ட சொல்லிட்டு, காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சமா கோலம் போட்டோமா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்தோமா, காலையில சமைக்கிறதுக்கு ஏற்பாடு மதிய சாப்பாடுக்குன்னு சொல்லிட்டு இவளையும் வேலை வாங்க அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்ல, அப்பதான் மதி, நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா, ஏதாவது சட்னி அரைக்கவா அப்படின்னு சொல்லிட்டு மதி ரொம்ப வாடி போன முகத்தோட கேட்க, மதி நீ இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீ ஒரு ரூமுக்கு போ, நீ போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா இரு, நீ இப்போ இருக்கிற மைண்ட் செட்டில் உன்னால் எந்த வேலையும் செய்ய முடியுமான்னு தெரியலை, எனக்கு உன்னுடைய ஃபீலிங்ஸ் புரியுது, நீ போ மதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் அனுப்பிவிட, மதியும் பார்த்தா ரூமுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அப்போ தான் சுரேஷ், எங்கேயாவது வெளியே போமா வரியா, வெளியே எங்கேயாவது நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி மதி சொல்ல, இல்லை வீட்லேயே இப்படியே இருந்தீங்கன்னா மைண்டு கொஞ்சம் அப்செட்டாக இருக்கும், வா இன்னைக்கு நான் ஃப்ரீ தான், உன்னை நான் அப்படியே வெளியே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்க, மதியும் சரின்னு சொல்கிறாங்க. சரி நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் வெளியே வந்து உட்காரவும், அப்போ தான் லட்சுமி, என்னடா உனக்கு ஃபோன் வரலையா, நீ ஸ்டேஷனுக்கு கிளம்புறியா சுரேஷ் அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, இல்லைம்மா நானும் மதியம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவோ, லட்சுமிக்கு பார்த்தா பயங்கர ஆச்சரியம், என்ன சுரேஷ் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்க, நானும் மதியம் வெளியே போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லி சுரேஷ் சொல்ல, லட்சுமிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு.